ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 8 அதிகாரம் 28 கூட வாசித்து தியானிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வாறாக தேவனிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கோம் என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்தில் கூட யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பு என்கிற மனிதனையும் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருந்தார். யோசேப்பும் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை நாம் வேதத்தில் வாசிக்கும்போது சிறு வயதிலிருந்து சகோதரருக்குள்ள பொறாமைகள், அநேக தீமைகள், அநேக ஆபத்துக்கள், அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த நாம் வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் சிறு வயதிலிருந்து அநேக பாடுகளையும் மேல தேசத்தில் அடிமைத்தனத்தையும் அநேக கஷ்டங்களையும் சகித்து அவர் தாண்டி வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரை அழைத்திருந்தார். ஆனால் தேவனிடத்தில் யோசேப்பும் அதிகமாக அன்பு செலுத்தியிருந்தார். ஆனால் அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் தீமையாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவை எல்லாம் தீமையாக நடந்ததெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நன்மையாக தேவன் முடிய செய்தார். அவரை உயர்த்தினார், அவரை ஆசீர்வதித்தார், அவரை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட தீமையான சூழ்நிலைகளிலும் தேவன் அவரோடு கூட இருந்து எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் நன்மையாக யோசேப்புடைய வாழ்க்கையில் முடிய செய்து யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் வேதத்தில். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்கள் ஒருவேளை அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் உங்களையும் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நீங்களும் அதிகமாக நேசிக்கும் போது அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத வசனத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அநேக நேரங்களில் தீமை வருகிற நேரங்களில் சோர்ந்து போகிறோம், வேதனை அடைகிறோம், மன கிளேசம் உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். ஏன் இந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் என்று அநேக நேரங்களில் நாம் கவலையோடு இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், தீமைகள், சோதனைகள், அநேக தனிமையான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், இதெல்லாம் யோசிப்புடைய வாழ்க்கையில் வந்தபோதும் அவர் சோர்ந்து போகாதபடி தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தார், தேவனை நேசித்தார், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை அவர் விடாதபடி பற்றி கொண்டிருந்தார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மையாக மாறினது. அதுபோல் ஒருவேளை உங்களுக்கும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், தீமைகள் அநேகம் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவை எல்லாவற்றையும் நன்மையாக முடித்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் வேதவசனம் இங்கே சொல்லியிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற்றி தேவன் ஆசீர்வதித்து யோசேப்பை போல உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் மீது நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்துகிறீர்கள் என்றால் எந்த பிரச்சனையை கண்டும் சோர்ந்து போகாதீர்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவர் எங்களை அழைத்ததினால
நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாக நேசித்து எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளையும் நீ நன்மையாக மாற பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவ்வாறாக செய்து யோசேப்பை உயர்த்தினது போல எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளையும் நீர் ஆண்டவரை நன்மையாய் முடிய செய்ய போகிறதற்காய் நன்றி. நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சகலத்தையும் நன்மையாக முடிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.